நயவஞ்சக துரோகத்தை வீழ்த்துவோம் என்றும் கழகத்தை கட்டி காப்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அதிமுகவை அழிக்க ஒரு சிலர் ஈடுபட்டு வருவதாகவும், அதிமுகவை அழிக்க நினைக்கும் அவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள சோதனையைக் கண்டு நிர்வாகிகள், தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும் இபிஎஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவுக்கு போட்டியாக எந்த கட்சியும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் மதன்ராஜ் மற்றும் ஸ்ரீநாத் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசிடம் இருந்து நிதி வராததால் கடந்த ஆட்சியின் போது வெள்ள பாதிப்பின் போது வேலை செய்தவர்களுக்கு பணம் வழங்கவில்லை என்றும், தற்பொழுது அந்த பணத்தை வழங்க ஆட்சியரிடம் முறையிட்டிருப்பதாகவும் கூறினார். திருச்சியில் தமிழக முதல்வர் பேசும்போது மீண்டும் போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டி எந்த கட்சியும் இல்லை. ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு போட்டியா எந்த கட்சியும் இல்லை. தமிழக அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீட்டெடுத்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாவேக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியின் மையங்கள் எனவும், இந்த ஆலைகளை நவீனமயமாக்குவதன் மூலம் கரும்பு விவசாயிகளின் வருமானம் உயர்வதோடு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பும் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஆட்சி வேடிக்கை விளையாட்டாக உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விளையாட்டுத்தனமான இந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு காலம் முழுவதும் தேவைப்படாமல் சலிப்பு தட்டிவிடும் என்றார். உண்மையாக நேசிப்பவர்களை தவிர்த்து படம் காட்டுபவர்களை எல்லாம் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றும் ராஜேந்திர பாலாஜி விளாசினார். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே சில நேரங்களில் சில மாற்றங்கள் தேவைப்படும். இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டும், இதை பார்ப்போம் என்று அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கு நடக்கின்ற சங்கதிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வேடிக்கை விளையாட்டாக இன்றைக்கு மாறிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி ஒரு வேடிக்கை விளையாட்டு. இந்த ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா என்று சொன்னால் அது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆகவே விளையாட்டுத்தனமான இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு காலம் பூரா தேவைப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக சலிப்பு தட்டிவிடும்.